ஐயா உண்டு. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐயா வழி. ஐயா வழினா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதாவது ஐயா வழி ஐயா வைகுண்டரால் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக வழி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, இந்த ஐயா வழி எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் இப்போ அதை பற்றி சொல்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் பிறக்கும் போதே எதுக்காக பிறக்கிறான் அப்படிங்கிறதுலேருந்து என்னவா ஆகணும் அது வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களையும் அவர் தெளிவுபட சொல்லியிருப்பார். ஐயா வழியில் ஐயா வைகுண்டர் அவர்கள் ரொம்ப தெளிவுபட சொல்லியிருப்பார். ஒரு மனிதனானவன் முதல்ல மனுஷனாக பிறக்கிறதில்ல, அவன் வந்து ஒரு மிருகத்தன்மையோடு தான் இருப்பான். அந்த மிருகம் மனுஷனாகணும், மனுஷனான அந்த மனிதனானவன் இறைநிலை அடையணும். இதுதான் ஐயா வழியுடைய ஒரு தாத்பரிய கொள்கை. அதாவது நம்ம எல்லாருமே வந்து பல தீய எண்ணங்களோட எல்லா ஆசாபாசங்களோட நம்ம ஒரு விலங்காக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த விலங்கு ஒரு நெறிமுறைக்கு வந்து ஒரு மனிதனாக மாற வேண்டும். அப்படி மாறணும் அப்படின்னா முதல்ல என்ன தேவை? அதுக்கு வந்து ஒரு ஒழுக்க வழி தேவை. இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் தான் இதெல்லாம் நம்மளை விட்டு போகும், நல்ல எண்ணங்கள் வந்து வளரும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஐயா வழியில் வந்து அவர் 3 நிலைகளை வச்சுருக்கார். முதல் நிலை பக்தி நிலை. அதாவது விலங்காக இருக்கக்கூடிய அந்த மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய அந்த நிலை. இரண்டாவது நிலை பகுத்தறிவு நிலை. மனிதனாக இருக்கக்கூடிய அந்த மனிதனை வந்து அறிவார்ந்த ஒரு சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கான ஒரு வழிமுறை. அடுத்து மூன்றாவது அமரநிலை. அமரநிலைன்னா வேறு ஒன்றும் இல்லை. என்ன அமரநிலைன்னு சொல்கிற வித்தியாசம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அமரநிலை அப்படிங்கிறது ஒரு மனிதன் மரணமில்லா வாழ்வு, அதாவது இறை நிலை அடைய வேண்டும் இல்லையா? நம்ம வந்து இறைவனோட சங்கமிக்கணும். அப்போ அந்த நிலைக்கு நம்ம போனால் நமக்கு மரணம் வராது, நம்ம வந்து அமரத்துவம் பெறுவோம். அதனால தான் அது அமரநிலை அப்படின்னு சொல்கிறேன். முதல் நிலையான பக்தி நிலையை பற்றி இப்போ பார்க்கலாம். அதாவது மனிதனுடைய உலக வாழ்வு துன்பமயமான ஒரு வாழ்வு தான். அந்த துன்பமயத்திலிருந்து நீங்கி நம்ம இன்பமயத்தை அடைந்து பூரணத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐயா வழியுடைய அடிப்படை கோட்பாடு. அதில் இந்த பக்தி மார்க்கத்தை பற்றி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. பக்தி அப்படின்னா முதல்ல என்ன? பக்தினா வேறு ஒன்றும் இல்லை, அன்பு. இந்த அன்பு யார் மேலே வரும்போது அது பக்தி ஆகுது. அந்த அன்பு குருமாரிடத்தில், அதாவது உங்களுக்கு யார் குருவாக இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட, பெரியவங்களிடத்தில், அரசன் மேலே, அரச பக்தின்னு கூட அதை சொல்லுவாங்க, அரசன் மேலே, இறைவன் மேலே. முக்கியமாக நம்ம இந்த ஆன்மீக வழியில் பார்க்கக்கூடிய பக்தி அப்படிங்கிற வார்த்தை சமயங்களில் மட்டும்தான், வழிபாட்டு முறைகள்லையும் சமயங்கள்லையும் மட்டும்தான் இந்த பக்தி அப்படிங்கிற வார்த்தை வந்து பயன்படுத்தப்படும். இந்த பக்தியினால் என்ன நன்மை அப்படின்னா, இந்த உயிரானது இந்த பாவங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் விடுபடும். இந்த நம்ம மனசில் இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாமே நீங்கும். மலம் அகற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 மலங்களால் வந்து மனிதன் வந்து ரொம்ப இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப நம்ம ஐயா வழிப்படி பார்த்தோம் அப்படின்னா கலியுடைய அந்த நிலையிலிருந்து நம்ம மாறணும் அப்படின்னா அன்பு செலுத்தணும், இறைவன் மேலே அன்பு செலுத்தணும். இந்த அன்பு தான் நம்மளை எல்லா இடத்துலையும் கொண்டு போகும். இந்த அன்பு வந்து எங்கேருந்து உருவாகும் அப்படின்னு சொன்னால், அது உணர்வில் கலந்து உடம்பில் பரவி அப்படியே ஒரு பேரானந்த நிலையை கொடுக்கும். அதுதான் உண்மையான அன்பு. அது எங்கேருந்து பிறகும்? முதல்ல இதுக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது. அந்த வழிபாட்டு முறையை செய்ய செய்ய கட்டுக்கடங்காத அந்த வழிபாடு எல்லையற்ற அன்பாக மாறும். அந்த எல்லையற்ற அன்பாக மாறி இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கும் நம்மளை. இதை வேறு மாதிரியும் சொல்லலாம். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஐயா வைகுண்டர் என்ன சொல்கிறாரு, எனக்காகும் பேர்கள் இனங்கேளு மாமுனியே, ஆடுகிடாய் கோழி அறுத்து பலியிடார்கள், மாடு மண்ணுருவை வணங்கி திரியார்கள், பூசை முறையும் இல்லை புனஸ்காரமும் இல்லை, அன்பு மலர் எடுத்து அனுதினமும் போற்றிடுவார்னு சொல்கிறார். அப்போ அந்த அன்பு என்னது அப்படின்னா, என் பேரை சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்போடே அவரை ஆதரிக்கும் பேராகும். இப்போ நம்ம வந்து ஐயாவுடைய பெயரை சொல்லி, இறைவனுடைய பெயரை சொல்லி யாதொருவர் வந்தாலும் அவர்கள் மேல் நாம் அன்பு செலுத்துகிறோம் இல்லையா? இந்த அன்பு இறைவன் மேல் செலுத்தக்கூடிய அன்பு. அந்த அன்பு தான் நம்மளை வந்து இறைவனிடத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய முதல் படி. இதிலிருந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மிருகத்தனமான எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நம்ம வந்து மனிதனாக மாற ஆரம்பிப்போம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இரண்டாவது நிலை பகுத்தறிவு நிலை.
விலங்காக இருந்த நம்ம பக்தி மார்க்கத்தின் மூலமாக, அந்த பக்தி நிலையோட மூலமாக மனிதனாக மாறிட்டோம். இப்போ மனிதனாக இருக்கிற நம்ம மிகச்சிறந்த அறிவார்ந்த அறிவு மிகுந்த ஒரு சான்றோரான்னு சொல்லலாம். ஒரு சான்றோராக கூட நம்ம மாறணும் இல்லையா? அப்போ அதுக்கான நிலை தான் இந்த பகுத்தறிவு நிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். பகுத்தறிவு அப்படின்னாலே என்ன? எல்லோரும் இப்போ பகுத்தறிவுனாலே வேறு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ பகுத்தறிவை பற்றி நான் சொல்கிறேனே. திருவள்ளுவர் அழகாக சொல்லுவார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ மெய்ப்பொருள் காண்பது தான் அறிவு. ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்க, அதனுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் ரொம்ப ஆழமாக ஆராய்ஞ்சு உங்களுடைய நுண்ணறிவுனால் ஒரு சரியான முடிவுக்கு வர்றது தான் பகுத்தறிவு. அது எந்த விதமான பொருட்களாக இருந்தாலும் சரி, ஒரு கருத்தாக இருந்தாலும் சரி, இன்ஃபேக்ட் நானே சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலும் சரி, அதை ஆழமாக ஆராய்ந்து உங்கள் நுண்ணறிவினால் அதனுடைய உண்மை நிலையை உணர்வது தான் பகுத்தறிவு. அப்போ இதை ஐயா வைகுண்டர் எந்த இடத்துல சொன்னார், அப்படி சொன்ன மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்கிற எல்லாருக்குமே நான் ரொம்ப தெளிவாக ஒரு விளக்கம் தர விரும்புகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்ன மாதிரி. அப்போ மெய்ப்பொருள் காணணும். நம்ம எல்லாருமே மனிதர்கள், எல்லா உயிர்கள் மேலேயும் நம்ம அன்பு செலுத்தணும். இதுதான் நம்மளுடைய கடமை இல்லையா? இதுதானே உண்மை. நம்ம எந்த பாவங்களையும் செய்யக்கூடாது இல்லையா? உலகத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்கிறத பாவம் தானே சொல்கிறாங்க. அப்போ அது பாவம் அப்படிங்கிறத நம்ம உணர்கிறோமா இல்லையா? பிறப்பால் அனைவரும் சமம் அப்படின்னு தான் ஐயா வைகுண்டர் சொல்கிறார். ஆனால் அந்த காலகட்டத்தில் யாரும் சமம் இல்லை. பிறப்பால் யாரும் சமம் இல்லை. ஜாதிய, அதாவது வர்ணாசிரம அடிப்படைப்படி பல தீண்டாமைகள் அங்கே நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏழை ஏழையாகவே இருந்தான், பணக்காரன் பணக்காரனாகவே இருந்தான், பலம் பொருந்தியவன் பலம் பொருந்தியனாகவே இருந்தான், ரொம்ப பாவப்பட்டவனாகவே இருந்தான். இந்த நிலை மாற்றணுன்னா அதுக்கு நமக்கு என்ன வரணும்? அறிவு டெவலப் ஆகணும். இதைத்தான் அவர் பகுத்தறிவு நிலைன்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? எளியோரை கண்டு இறங்கி இரு என் மகனே, வலியோரை கண்டு மகிழாதே என் மகனே, தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம், மாள கிடப்பார்கள் மதத்தார்கள் என் மகனேன்னு சொல்கிறார். அகிலத்திரட்டில் இந்த வரிகள் இடம்பெற்றிருக்கு. அப்போது ஒரு எளியவரை கண்டால் நம் மனம் உருக வேண்டும். ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம மனம் உருகணும். இதுவே ஒரு வலியவன்னா நம்ம பாஷையில் நல்ல ஸ்ட்ராங்கானவன் அர்த்தம் கிடையாது. தன்னுடைய வலிமையால் மற்றவர்களை துன்பப்படுத்துகின்ற, ஆக்கிரமிக்கின்ற, ஆளுமைப்படுத்துகின்ற யாரை கண்டாலும் நாம் மனமகிழக்கூடாது. இது ஒரு பாவச் செயல் அப்படி தான் நம்ம நினைக்கணும். தாழ கிடப்பார், நம்மளை விட அவங்க தன்னுடைய நிலையில் இருந்து கீழே கடந்து வர முடியாமல் தடுமாறி முன்னேறதுக்கு வழியே இல்லையா, நம்ம இந்த துன்பத்திலிருந்து அகலவே முடியாதான்னு நினைக்கிறவங்கள நம்மளாக போய் கைதூக்கி அவர்களுடைய நிலையை உயர்த்தி விட வேண்டும். இதைத்தான் ஐயா வைகுண்டர் சொல்கிறாரு, தாழ கிடப்பாரை தற்காப்பது தர்மம். அதுதான் நம்மளுடைய தர்மம், அதை நம்ம செய்யணும். அப்போ அவர் அந்த காலத்தில் என்ன சொல்ல வந்திருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் அப்போ எவ்வளவு தீண்டாமைகள் நடந்துட்டு இருந்துச்சு. சமமாக ஒரு மனிதனை மதிக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட சாராருடைய நடுவில் நின்று உரையாடும் போது இவ்வளவு தூரத்தில், அதாவது ஒரு பெரிய கேப் இருக்கும், அவ்வளோ கேப்பில் இருந்து தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கும்போது யாரும் உங்களை தொடமாட்டான், தீட்டுன்னு சொல்லுவான். உங்களை கண்டாலே நீ எதுக்குடா என் தெருவில் வந்தேன்னு உங்களை அடிப்பான், பொது கிணத்துல போய் தண்ணி எடுத்தால் உதைப்பான், அதுக்கு அந்த காலத்தில் பஞ்சாயத்து வைப்பான், கேஸை போடுவான், எல்லாம் பண்ணுவான். அதை பகுத்தறிவு மூலமாக அவர் கலைந்தறிந்தார். எப்படி? இதுக்காகவே மக்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும், அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும். மனிதன் என்பவன் மனிதனே, அவன் எல்லாரையும் போன்று தான். அதனால் அந்த பேதங்கள் இருக்கக்கூடாது, வலியவன் எளியவன் அப்படிங்கிற பேதமே இங்கே இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய முறையில் ஒரு அறப்போராட்டம், மிகப்பெரிய அறப்போராட்டத்தை நடத்தி மக்களை சமமாக மாற்றி காட்டினவர் நமது ஐயா வைகுண்டர் அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரை கிணறு வச்சார் அவர். அந்த கிணறுல எல்லாரும் பதமிடுதல் அவசியம். ஆனால் அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு? ஊருக்கு ஒரு பொது கிணறு இருந்துன்னா குறிப்பிட்ட சமூகத்தினரை தவிர்த்து மற்றவர்கள் அங்கே செல்லக்கூடாது, அந்த தண்ணியை பார்க்கக்கூடாது, தண்ணியில் நம்ம தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்த அந்த நிலையை மாற்றி அனைவரையும் சமமாக்குவதற்காக அவர் இந்த நிலையை கொண்டு வந்தார். இது நமக்கு எந்த விதத்தில் பயன்படும்னா,
இந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிறைய தவறுகள், மக்களுக்கு நம்ம கண் முன்னாடி நடக்கக்கூடிய அநியாயங்கள், தீமைகள் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்காக தான் அவர் சொல்லியிருக்கார், இந்த நிலைக்கு நீங்கள் வரும்போது உங்கள் மனம் தானாகவே பக்குவப்படும், நல்லா பக்குவம் அடைஞ்சிரும். நீங்கள் சிறு உயிரை கூட தன்னுடைய உயிராக மதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய எண்ணமானது அப்படியே உங்கள் அகநோக்கி பிரயாணம் செய்ய ஆரம்பிக்கும். உங்கள் அகத்தை நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. அப்போது ஐயாவளியுடைய 3ஆம் நிலையான அமர நிலையானது உங்கள் கண்களுக்கு தட்டுப்படும். இப்போது அந்த 3வது நிலையான அமர நிலையை பற்றி பார்ப்போம். நம்ம விலங்காக இருந்து மனிதனாகிட்டோம், மனிதனாக இருந்து சான்றோன் ஆகிட்டோம். இப்போ நம்ம அடுத்த லெவலுக்கு போகணும். அதாவது அமரநிலை நம்ம அடையணும். அதாவது இறைவனை அடைய வேண்டும். இறைவனை அடையக்கூடிய வழி தான் அமரநிலை. இதை இந்த அமரநிலையை என்ன சொல்லுவாங்க? சாகா நிலைன்னு சொல்லுவாங்க, மரணமில்லா பெருவாழ்வுன்னு சொல்லுவாங்க, பரகதின்னு சொல்லுவாங்க, சிவபதம் அடைதல்னு சொல்லுவாங்க. இன்னும் பல பல பேர்களில் சொல்லுவாங்க. நிறைய இதுக்குன்னு இதை பற்றி பின்னாடி நாங்கள் ரொம்ப தெளிவாக விளக்குறோம். இப்போது இது எதுக்காக இதை சொல்லியிருக்காங்க, இப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்காரா அப்படின்னா சொல்லியிருக்காரு. திண்ணம் இந்த பார்மீதில் சாகா வண்ணம் நீடூடி காலம் இருந்து ஆழ்வார் திண்ணம்னு சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் சாகாமல் ஒருத்தர் வாழ முடியுமா? மனிதனாக பிறந்தால் இறப்பு கன்ஃபார்ம், உறுதியாக ஒரு மனிதன் இறந்தே தீர வேண்டும் அப்படின்னு தான் ஒரு சாதாரண மனித வாழ்க்கையானது இருக்கிறது. இவர் அதை சொல்லலை. ஒரு முழுமையான பூரணத்துவம் அடைந்த நிலையை நாம் அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் ஐயாவளி கொள்கையாக இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நீ இந்த உலகில் சாகாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதை நம்ம அடையணுன்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரே ஒரு வழி தான், உள்ள தேடணும், அகத்தேடல். இது அகத்தேடல்னு கூட இதை சொல்லுவாங்க. இந்த வழியை நம்ம உள்ள அப்படியே தேட ஆரம்பித்தோன்னா இதுக்கான விளக்கம் கிடைக்கும். அவர் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்ல முடியாது. அகில திரட்டிலேயே பல இடங்களில் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம எப்போ நம்ம உடலுக்குள்ளே இருக்கிறத நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு உள்ளத்துக்குள்ளே இருக்கிறத நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, நம்ம மனசில் இருக்கிறத எப்போ நம்ம தேட ஆரம்பிக்கிறோமோ, நம்ம யார் அப்படிங்கிறத நம்ம உணர ஆரம்பிப்போமோ, அப்போ நம்ம இறைநிலை அடைவதற்குரிய நிலையை நம்ம பெற்றுருவோம். இது அவர் என்ன சொல்கிறாரு? தன்னை அறிந்துண்டாயானால் தலைவனை நீ அறிவாய் மகனே என்றார். ஐயாவளியுடைய வழிபாட்டு நெறிமுறை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மூல ஸ்தானத்தில் ஒரு கண்ணாடியை வச்சுருப்போம். எதுக்காக வச்சுருக்கோம்? நமக்குள்ளே தான் இறைவன் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கத்தானே. அதுதான் இதனுடைய முக்கியமான கொள்கை. நமக்குள்ள இறைவனை தேடணும், நம்மளே இறங்கி தேடணும், ஆழமாக முயற்சி செஞ்சு விடாமுயற்சியோடு தேடணும். அப்படி தேடும்போது என்ன நடக்கும்? நம்ம உடலில் உள்ள ஆதாரங்கள் சக்கரங்களாகும், சுரப்பு மண்டலங்கள் எல்லாமே சீரடைஞ்சு சரியாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த பிரபஞ்சத்தோட நம்ம உடலை இணைக்கும். இந்த இறைவனோடு நம்மளை இரண்டரை கலக்க செய்யும். அந்த நிலையில் நமக்கு உடலுக்குள்ள அமிர்தம் அப்படின்னு ஒன்று சுரக்கும். அதைத்தான் என்ன சொல்கிறாரு? கொண்டையமுதுண்டு குவிந்திரு என் மகனேன்னு அவர் அகிலத்திரட்டில் சொல்கிறாரு. அந்த நிலையை நீங்கள் அடையும் போது நீங்கள் அமர நிலை அடைவீர்கள். இதுவே ஐயாவளியுடைய 3 நிலை. இந்த 2ஆம் நிலையை கடக்காதவர்களால் 3ஆம் நிலையை உணரக்கூட முடியாது. ஆக ஐயாவளியினுடைய உண்மை நிலையை அறிய முயற்சி செய்யுங்கள். அவர் கூறிய அந்த அமர நிலையாகிய தர்மயுக வாழ்வை அடைய சித்தமாயிருங்கள். நன்றி, வணக்கம். ஐயா உண்டு. ஐயா சிவ சிவ ஹரஹர ஹரஹர, ஐயா சிவ சிவ ஹரஹர, ஐயா சிவ சிவ ஹரஹர, எங்கள் ஐயா சிவ சிவ ஹரஹர, மாறாளும் வைகுண்ட